நம்முடைய பாசத்துக்குரிய அவைத்தலைவர் டி ஜேக்கப் ஐயா அவர்களின் 80வது பிறந்த நாளை மகிழ்விக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் முதற்கண் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய மாதாந்திர கூட்டத்திற்கு திருச்சியிலிருந்து மாநில நிர்வாகியாக திருமிகு பிரான்சிஸ் அவர்களும் மற்றும் திருமிகு வின்சென்ட் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்கிறேன். குறிப்பாக நீங்கள் வரும்பொழுது முதல் வரிசையிலே உங்களை உட்கார வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய மாதாந்திர கூட்டத்திலே முன் வரிசையிலே மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள் எல்லோரும் உட்காரும்படி இந்த இப்போ ஒன்றும் நேரம் இல்லை, மாறிடுச்சு. அடுத்த மாதத்திலிருந்து அந்த முதல் 2 வருஷம் விட்டுருங்க, எல்லோரும் உட்காருங்க. அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞரணி செயலாளர்கள் உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம சேர்ந்து உட்காந்துக்கலாம். அடுத்த மாதத்துலேயும் வச்சுக்குவோம். ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. நம்முடைய மாதாந்திர கூட்டத்தை தொடங்குவோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன வாழ்க்கையடா இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று எண்ணி வாழுங்கள். வாழ்வில் வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், மாலை வணக்கம். துவக்க ஜெபம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அருகில் இருக்கும் தேவனை வரவேற்கும் வண்ணம் துவக்க ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். துவக்க ஜெபம். பெந்தகோஸ்தி மாவட்ட பொறுப்பாளர் பாஸ்டர் பொன் பிரிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மன மகிழ்ச்சியின் இந்த 2025ஆவது ஆண்டு மே மாதம் தகப்பனே, இந்த 10ஆம் தேதி மாலை நேரத்திற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. விசேஷமாய் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு தகப்பனே வந்திருக்கின்ற எல்லாரையும், விசேஷமாய் பொறுப்பாளர்கள், வட்ட பகுதி செயலாளர்கள், அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தகப்பனே உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வர வேண்டியவர்களை தட்டைகளை நீக்கி போட்டு நீ சரியான நேரத்திலே கொண்டு வரும்படியாக உமது கரத்தில் ஒப்புடுகிறோம் ஐயா. எல்லா கால சூழ்நிலைகளையும் நீர் சாதகமாய் மாற்றி கொடுத்தீர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர்தாமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக இந்த நாளிலே 80வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய எங்கள் அவைத்தலைவர் அருமையான ஐயா ஜேக்கப் அவர்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த 80 ஆண்டுகள் முழுவதும் அவரை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. எவ்வளவோ பலவீனங்கள் சுகமீனங்கள் மத்தியிலும் இந்த நாளிலே இந்த 80வது பிறந்த நாளை காணும்படியாக அருமையான ஐயாவுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதியுள்ள காலங்கள் வரை, ஜீவ காலம் வரை நல்ல சுகபலத்தோடு அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையை உமது கருத்தில் ஒப்புடுகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவார்த்தை
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது எனும் ஒளியாகிய இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இறைவார்த்தை அலுவலக உதவியாளர் செல்வி ஜூலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடல் 121 அதிகாரம். இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர் அவரை உமக்கு நிகழ் ஆவார். பகலில் கதிரவன் உண்மை காக்காது, இரவில் நிலாவு உண்மை தீண்டாது. ஆண்டவர் உண்மை எல்லா தீமையிலும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்திடுவார். ஆமென். செல்வி ஜூலி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை. அரங்கத்தை அலங்கரிக்க வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக சாமரம் வீசி வரவேற்க மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி கிளாரா ரோஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாவட்ட இளைஞர் செயலாளர் ஜான் பிரகாஷ் மேடைக்கு வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்தாரை வரவேற்கும் பண்பு நமது தமிழக பண்பு. அந்த பிரகாரம் இன்று பிறந்த நாள் விழா காணும் நமது அவைத்தலைவர் திரு ஜேக்கப் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். துணை அவைத்தலைவர் திருமதி வாசுயமலா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது மாவட்ட செயலாளர் திரு ஐ புஷ்பராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது செய்தி தொடர்பாளர் தம்பி பி தன்ராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பொருளாளர் திரு எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இளைஞரணி செயலாளர் திரு ஜான் பிரகாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாநில செயற்குழு உறுப்பினர்களாக இங்கே வருகை தந்திருக்கும் திரு டி வின்சென்ட் அவர்களையும் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கிழக்கு தொகுதி செயலாளர் திரு ஏபி கனகராஜ் அவர்களையும் மணப்பாறை தொகுதி செயலாளர் திரு மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரளாக இந்த மாலை நேரத்திலே வந்து இங்கு அமர்ந்திருக்கும் நமது மகளிர் அணியினரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் நமது இயக்க சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். நமது அவைத்தலைவர் திரு ஜேக்கப் ஐயா அவர்களின் பிறந்த நாளில் அவர்களை வாழ்த்த இங்கு வந்திருக்கும் நமது திருச்சி மறைமாவட்ட பொதுநிலையினர் பேரவை தலைவர் திரு ஐ வேளாங்கண்ணி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம்.
வரவேற்புரை வழங்கிய திருமதி கிளாரா ரோஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிச்சமுள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருளான இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதே சிறப்பு என்னும் வரிகளுக்கு ஏற்ப அரசியலில் பின்தங்கியிருந்த நாம் இன்று விழிப்புணர்வு பெற முயற்சித்து வரும் மாவட்ட செயலாளர் திரு புஷ்பராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. பாசத்துக்குரிய திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் என் அன்பு சொந்தங்களே, இந்த நல்ல நாளிலே மிகவும் சிறப்பான இந்த மே மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். மிக அற்புதமான இந்த மாலை வேளையிலே, இந்த நாளிலே கூட நம்முடைய பாசத்துக்குரிய அவைத்தலைவர் திருமிகு ஜேக்கப் ஐயா அவர்களை தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நேரத்திலே அவரை வாழ்த்த வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும், இன்னுமாக இந்த மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற நம்முடைய இயக்க சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்த வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் சேர்ந்து உங்களோடு வாழ்த்தி மகிழ்கிறேன். என் அன்புக்குரிய என் சொந்தங்களே, திருச்சி கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்துவ நல்லிணக்கமானது ஆரம்பித்த நாளிலிருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. இது மறுக்க முடியாத உண்மை. நாம் அரசியலிலே காலடி பதிக்க இந்த திருச்சி கிழக்கு தொகுதி தான், இந்த திருச்சி கிழக்கு மாவட்டம்தான் முதல் அச்சாரமாக அமைந்தது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். 234 தொகுதிகளிலே கிறிஸ்துவ நல்லிணக்கம் எவ்வாறு செயல்பட்டது என்று கடந்த 2020ஆம் ஆண்டு ஐஎஸ் ரிப்போர்ட் சென்னைக்கு சென்றது. அப்போ திருச்சி கிழக்கில் மட்டும்தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் காரணம் என்று இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள், நாம் எல்லோரும் இணைந்ததுதான் இந்த கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கம். அனைத்து திருச்சபை சார்ந்த ஆர்சி மட்டுமல்ல, டிஎல்சி மட்டுமல்ல, சிஎஸ்ஐ மட்டுமல்ல, பெந்தகோஸ்தே மட்டுமல்ல, இண்டிபெண்டன்ட் சர்ச் மட்டுமல்ல, அனைத்து திருச்சபைகளையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு செல்வதுதான் இந்த இயக்கத்தின் விருப்பம், எண்ணம், ஆசை, நடைமுறை. அதைத்தான் நாம் கடந்த 2018ஆம் ஆண்டில் செய்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் திருப்தியாகி போய்விடக்கூடாது. திருச்சி கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் கிழக்கு மேற்கு மணப்பாறை. அடுத்த வருடம் 26 தேர்தல் வரப்போகிறது. நிச்சயமாக ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த கட்சிகள் வேட்பாளர்கள் அதே தொகுதிக்கு தான் அந்த சிட்டிங் எம்எல்ஏக்கு கொடுப்பாங்க. அது எல்லோருக்குமே தெரியும். திருச்சி கிழக்கை பொறுத்தவரையில் நம்முடைய பாசத்துக்குரிய தலைவர்களுக்கும் கொடுப்பாங்க, தெரியும். அதே போல் மேற்கு தொகுதியாக இருந்தாலும் அவருடைய மினிஸ்டர். மணப்பாறையா, அது ஒரு கேள்விக்குறி. எங்களுடைய எண்ணம் மணப்பாறையிலும் ஒரு கிறிஸ்தவர் வர வேண்டும் என்று நான் மணப்பாறை தொகுதி செயலாளர் ஆல்பர்ட்டோடு ஒன்றிய செயலாளர் வந்திருக்கிறாங்க. அவங்களோடு கடந்த ஒரு 2 வருடமாக போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த ஐஎஸ் ரிப்போர்ட்டில் மணப்பாறையும் போய் சேர்ந்துருக்கு. அதை இப்போ ஒரு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் எப்படி வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அது மட்டுமல்ல, 26க்கு பிறகு 27 கண்டிப்பாக மாமன்ற உறுப்பினர் எலெக்ஷன் வரும். இந்த நாளிலே 32வது வார்டிலே என்னுடைய மனைவிக்கு தலைவர்கள் கவுன்சில் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. சந்தோஷம். அது திருப்தி அல்ல.
கடந்த அக்டோபர் மாதம் மதுரையிலே நடந்த கூட்டத்திலே தலைவர்கள் பேசுகின்ற பொழுது கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் தமிழகம் முழுவதும் 100 மாமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்று அடித்து ஆணித்தரமாக கூறினார். அதற்கு திருச்சி கிழக்கிலும் மணப்பாறையிலும் பேஸ் மட்டும் நன்றாக இருக்கிறது. அதோடு இருந்துவிடக்கூடாது. இன்று 32வது வார்டில் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களா, இன்னும் வேறு திருச்சி கிழக்கில் எந்த வார்டில் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிழக்கு தொகுதி செயலாளர் ஒரு ஆலோசனை செஞ்சு நம்ம இன்னும் 2-3 மாமன்ற உறுப்பினர்களை ஏற்பாடு செய்யணும். அதே போல் மணப்பாறையிலும் ஆல்பர்ட் அவர்கள் அங்கே எங்கு கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த ஒரு திட்டமிட்டு நாம் அந்த இடத்திலே கால் பதிக்க வேண்டும். மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில் நான் பலரிடம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இந்த 23 வார்டிலே எந்த வார்டிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த லிஸ்ட்டு தயார் செய்து அந்த இடத்திலே நாம் கால் பதிக்க என்ன செய்ய வேண்டும் என்று நாம் இந்த ஒரு வருடத்திலே செய்ய வேண்டும். திருச்சி கிழக்கு மணப்பாறை தவிர மேற்கு தொகுதியிலே நாம் எவ்வாறு கால் பதிக்க வேண்டும் அதை நாம் திட்டமிட வேண்டும். இதற்கு நன்றாக அனுபவமும் முயற்சியும் விருப்பமும் சேர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்திலே கூட நம்முடைய செய்தி தொடர்பாளர் தன்ராஜ் அவர்களையும் நம்முடைய கனகராஜ் அவர்களையும் சேர்ந்து மேற்கு தொகுதியிலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்த வார்டு நமக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அந்த வார்டை நாம் கண்டுபிடிச்சி அந்த வார்டில் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அந்த ஒரு சிறப்பான அதை ஒரு கால் பதிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற திருச்சி மறைமாவட்ட பொதுநிலைப்பேரவை தலைவர் ஐயா வேளாங்கண்ணி அவர் கூட நம்ம கூட்டணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அவரும் திருச்சி மறைமாவட்டம் பூரா சுற்றி இருக்கிறாரு. அவர்கிட்ட கூட ஆலோசனை பெற்று மேற்கு தொகுதியிலே ஏதாவது ஒரு வார்டு 2 வார்டு நாம் மாமன்ற உறுப்பினர் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே உரிமையோடு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இதற்கு அந்த மேற்கு தொகுதியை சேர்ந்த ஜேம்ஸ் அவர்களும் மேற்கு தொகுதியை உறையூர்பதியை சேர்ந்த லூர்து அவர்களும் சேவியர் எடமலைப்பட்டி புது சேவியர் அவர்களும் இன்னுமாக அங்கு மேற்கு தொகுதியில் இருக்கின்ற எல்லோருமே சேர்ந்து அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு விண்ணப்பம், தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கமானது 75 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 70 மாவட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு 5 மாவட்டம் தான் இருக்குது. அதை ஒரு 2 மாதத்தில் ஃபுல் பண்ணிடுவாங்களாம். இந்த மாவட்டங்களில் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்று தலைவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை 17ஆம் தேதி மாநில கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. எனவே நீங்கள் நியமித்த நிர்வாகிகளை பகுதியாக இருந்தாலும் சரி, வார்டாக இருந்தாலும் சரி, அந்தந்த தொகுதி செயலாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா என் கைக்கு கிடச்சிச்சு, நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அதை தைரியமாக அதை நான் அறிவிக்க எனக்கு ஒரு வசதியாக இருக்கும் என்று நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற நிர்வாகி பட்டியலை என்ன இதுவரையிலும் போட்டிருக்கீங்களோ பரவாயில்ல, அந்த தொகுதி செயலாளர்கிட்ட கொடுத்து இதை இவ்வளோ போட்டிருக்கேன் இவ்வளோ போடலை அந்த லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதனால் நிர்வாகி லிஸ்ட்டை கொடுக்க வேண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். மேலும் வருகின்ற நாட்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், குறிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திலே தலைவர்கள் சென்னையிலே ஒரு பொதுக்குழு அல்லது ஒரு மாநில மாநாடு ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள். அந்த மாநில மாநாட்டிற்கு நாம் எல்லோரும் செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்குண்டான தகவல்கள் தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் வரும். ஆகவே அந்த மாநாட்டிற்கு செல்வதற்கு முன்பாக நம்மிடத்தில் இருக்கின்ற நிர்வாகி பட்டியலை தயவு செய்து சரி செய்து பூர்த்தி செய்து அதை மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்கன்னா நான் அதை ஃபைல் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு அதை ஒரு ஒழுங்குபடுத்த வசதியாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இங்கு வந்திருக்கின்ற
ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திற்கும் சிறப்பாக பங்கு கொள்கின்ற பல இடங்களில் வந்திருக்கிறீங்க, நீங்களே முயற்சி எடுத்து வந்திருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை இத்தோடு முடித்து, தொடர்ந்து நம்முடைய பாசத்துக்குரிய தலைவர் அவர்களுக்கு நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்று தொடர்ந்து செய்வோம். நன்றி. ஒரு சின்ன தகவல், கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும்னு பிளான் பண்ணோம். நேரமாச்சுன்ட்டு தடுத்தோம். நாம் இறந்த திருத்தந்தைக்கு நாம் ஹெட் போஸ்ட் ஆஃப் சிக்னலில் பகிங்கரமாக திருச்சி மாவட்டம் சார்பாக நம்ம அஞ்சலி செலுத்தினோம். எல்லோருக்குமே தெரியும். எல்லோரும் வேலையை விட்டு நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் நான் வேலைக்கு போகிறேன் சார், எனக்கு டியூட்டி இருக்குது, என்னால் வர முடியலன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு எல்லோரும் வந்திருக்கிறோம். நம்முடைய மாவட்ட சார்பாக எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தி நம்ம அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். அமர்வோம். மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாசம் காட்ட பல பேர் இருந்தாலும் எங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியவர் நீர். சோர்வுற்றிற்கு நிற்கும் போதெல்லாம் உற்சாகம் தந்து, சூழ்நிலைகள் எதுவாயினும் எங்களை விட்டு கொடுக்காத உறவு நீங்களே. எங்களுக்கு கிடைத்த வரமாய் கருதி நீங்கள் மகிழ்வாய் இருந்தால் நாங்களும் மகிழ்வாய் இருப்போம். தந்தையே வாழ்க, பல்லாண்டு வளர்க உங்களது தொண்டு என வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் வழியில் நாங்கள். ஐயா திரு ஜேக்கப் அவர்களை சிறப்பு செய்கின்ற நேரம் இது. இந்நிகழ்வை சிறப்பு செய்ய மாவட்ட செயலாளர் ஐ புஷ்பராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பாசத்திற்குரிய அவைத்தலைவருக்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் முறையில் முதற்கண் நான் என்னுடைய பொன்னாடை போர்த்தி உங்கள் அனைவரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறேன். தொகுதி செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் மேடைக்கு வாங்க. தொகுதி செயலாளர் கனகராஜ் ஆல்பர்ட், பகுதி செயலாளர்கள் உறையூர்லேருந்துங்க இவர் ஆல்பர்ட், சேவியர், போஸ்கோ, எங்கே மறைச்சி ஆல்பர்ட், சேவியர் வாங்க. மாநில நிர்வாகிகள் வின்சென்ட் அவர்களையும் பிரான்சிஸ் அவர்களையும் அழைக்கிறேன்.
நம்மோடு சேர்ந்து நம்முடைய அவைத்தலைவர் அவர்களை கௌரவிக்க பாசத்தோடு வந்திருக்கின்ற பொதுநிலை பேரவை வேளாங்கண்ணி அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். துணைத் தலைவி வாங்கம்மா, நீங்களும் வாங்க. மாவட்ட துணை செயலாளர் செல்வி வாங்க. மகளிரணி மணிமேகலம்மா வரல. மகளிரணி துணை செயலாளர் கிளாரா வாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து நம்முடைய இயக்கத்திலே இருந்து மாவட்ட மகளிரணி பொறுப்பாளராகி மாநில பொறுப்பாளராகி இப்பொழுது அவங்க பணி நிமித்தமாக சற்று ஓய்வு கிடைத்தாலும் ஒவ்வொரு மாத கூட்டத்திற்கும் தவறாமல் வருகை தருகின்ற மகளிரணி சார்ந்த மேரிச்சந்தை அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். மாநில துணை அவைத்தலைவர் சிவன் பாஸ்டர் மறைஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்களே, மணப்பாறை ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் மணப்பாறை இந்த நீங்கள் தானே? ஏன் முகத்தை பார்க்குறீங்க? வாங்க. Happy birthday to you. 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 May God bless to you. May God bless to you. May God bless to you, dear brother. Happy birthday to you. பெரும் மதிப்பிற்குரிய மாவட்டத்தினுடைய அவைத்தலைவரும் கொஞ்சம் நீங்களாம் பொறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் மாவட்டத்தினுடைய அவைத்தலைவரும் இந்த மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் பொதுநிலை நற்பேரவை தலைவருமான அருமை சகோதரர் ஜேக்கப் அவர்கள் தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இந்த 80 ஆண்டு காலம் இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இன்னும் 100 ஆண்டு வரை இந்த இயக்கத்திற்காக அவர் உழைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துகிறோம். ஜேக்கப் நம்முடைய மறைமாவட்டத்துக்கு செய்த பணிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இன்றைக்கி மறைமாவட்டத்தினுடைய பேரவையினுடைய அலுவலகம் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு 5 அடி 6 அடி அகலத்துக்குள்ளே ஒரு சின்ன அறை கொடுத்துருந்தாங்க. இந்த தெப்பத்துக்கு முன்னாடி நீங்களாம் தெரியும் மொதாரும் அவர்களும் மறைந்த சகோதரி பெர்னத் அவர்களும் சகோதரர் லாரன்ஸ் அவர்களும் ஆயரிடம் போராடி இன்றைக்கி மறைமாவட்டத்தில் பேரவைக்கு 20க்கு 20 என்ற ஒரு பெரிய ரூமை பெற்றுக் கொடுத்ததும் சகோதரர் ஜேக்கப் அவர்கள் தான். பொதுநிலையினர்னால் அந்த படிநிலை அமைப்பில் இருந்துச்சு. சாமியார்லாம் ஜமீன்தார் மாதிரி நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த ஜேக்கப், இந்த பெர்னத், இந்த லாரன்ஸ் இவங்க மக்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய மறைந்த முன்னாள் ஆயர் மேதகாயர் டிவோட்டா அவர்களுடைய
காலத்தில் எல்லா மக்கள் தான் திருச்சபையினுடைய சொத்து, மக்கள் தான் திருச்சபை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நம்முடைய குறைகளை சொல்லக்கூடிய ஆயரிடம் நேரடியாக சந்தித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் இந்த 3 பேர் தான் என்பதை உங்களிடத்திலே பெருமையாக சொல்லுவேன். ஜேக்கப் பேரவையினுடைய தலைவர், சகோதரி பெர்னட் பேரவையினுடைய செயலர், நான் பேரவையினுடைய பொருளர். நாங்கள் 3 பேர் ஒன்றா பல ஆண்டுகள் பணியாற்றினோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து இது பண்ணி ஜேக்கப் என்னைய கத்தோலிக்க சங்கத்தினுடைய மறைமாவட்ட தலைவராக ஆக்கினார். அப்படியே தொடர்ந்து இன்றைக்கு பொதுநிலை பேரவையினுடைய தலைவராகவும் என்னை ஆக்கியவர் சகோதரர் ஜேக்கப் தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் இந்த மறைமாவட்டத்துக்காகவே முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர் என்றால் அது மிகையாகாது. ஒவ்வொரு பங்குலையும் இன்றைக்கி இத்தனை அமைப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் அது சகோதரர் ஜேக்கப், இந்த 3 பேர் தான் பெருமையாக சொல்லுவேன். ஆக இன்றைக்கி இந்த நல்லிணக்க இயக்கத்திலையும் அவைத்தலைவராக இருந்து உங்களுக்கெல்லாம் வழிகாட்டி உங்களை சிறப்பான விதத்திலே வழிநடத்தி வருகின்ற சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கு நம்முடைய திருச்சி மறைமாவட்ட பொதுநிலையினர் அனைத்து அமைப்புகளின் சார்பாக அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பேரவை தலைவர் என்ற முறையில் நான் அவருக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி அவரை கௌரவிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய உறையூர் மேற்கு தொகுதி பகுதி செயலாளரும் எங்கள் பங்கினுடைய மறைக்கல்வி ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரிய ஒருங்கிணைப்பாளரும் எங்கள் பங்கினுடைய செய்தி தொடர்பாளரும் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரி கோட்டத்தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஓட்டுநராகவும் இருந்து பல விதத்திலும் உதவி செய்து வரக்கூடிய தம்பி லூர்துராஜ் அவர்களையும் இங்கே முன்னே அழைக்கிறேன். அவர்களுக்கும் இன்று பிறந்த நாள். எங்கள் பங்கில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். ஆக அவரையும் இங்கே நான் முன்னாடி அழைக்கிறேன். ஜேக்கப் போத்தினோடனே எங்களுடைய பகுதி செயலருக்கு நான் பொன்னாட போத்துறேன். மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, உறையூர் பகுதியில் நம்ம மக்கள் எங்கெங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் ஐயாவை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ், ஒரு கம்யூனிஸ்ட்டு, மீதி எல்லாமே திமுக தான் கவுன்சிலர்கள். நான் திமுகவில் நீண்ட கால மெம்பர், நேருக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பேன். எல்லா வழியிலையும் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆக முடிந்த வரைக்கும் அதில் ஏதாவது நம்ம மக்கள் இருக்கிற பகுதியில், குறிப்பாக ஒன்று கல்நாயக்கன் தெரு அல்லது சபரியார் கோயில் தெரு பகுதி அல்லது உறையூர் வாத்துக்கார தெரு, முதலியார் தெரு, அந்த பகுதியில் உள்ள வார்டு ஏதாயிலும் ஒன்றை நம்முடைய இந்த நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்று தந்தால் கண்டிப்பாக நம்முடைய இயக்கத்தின் சார்பாக ஒருத்தரை நிப்பாட்டி வெற்றி பெற முழு முயற்சி எடுப்போம் என்பதை உறுதியாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறைந்த போப். இந்த போப்பாண்டவர் சந்திக்க கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தோம் நம்முடைய எம்எல்ஏக்கு அந்த நம்முடைய மறைந்த போப்பினுடைய இறுதி நிகழ்வில் அதாவது பங்கெடுக்கக்கூடிய ஒரு நமக்கு வாய்ப்பு கிடைத்தது பாருங்கள். அதுதான் நம்முடைய இனிகோ இளையராஜாவுடைய செயல்பாடுகளை மக்களிடத்திலே வெளிக்கொணர்ந்தது. அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்களை கூறி நம்முடைய இயக்க தலைவர் ஜேக்கப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறேன். நன்றி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தலைவர். ஜேக்கப் ஐயா அவருக்கு அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்து சொல்வதற்கும் கௌரவிற்கும் வந்திருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமிகு ஜே ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து அவரோடு வந்திருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் அடைக்கல்ராஜா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அவரோடு வந்திருக்கின்ற மாநில துணை அமைப்பு செயலாளர் போதகர் சாம்ராஜ் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். அவரோடு திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் அன்னை ஆண்டனி அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். மாநில நிர்வாகிகள் ஒருவரான இருதராஜ் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். திருச்சபையின் சார்பாக திரு ஜான் பாஸ்கர்
இன்ஜினியர் அலெக்சாண்டர் ஞானப்பிராசம் ஆகியோர் அவரை வாழ்த்தி அவருக்கு பொன்னாடை பொருத்துகிறோம். டிஎல்சி சார்பாக தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். மாலை வணக்கம். நான் மறைமாவட்டத்தில் பொறுப்பில் இருந்து இப்போது இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வழிகாட்டி பெர்னத்தக்கா, ஜேக்கப் அண்ணன், லாரன்ஸு, இவங்க 3 பேர் தான். என்னுடைய அழைப்பு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரசால்புரம் பகுதி சார்பாக திருவாளர் வின்சென்ட் அவர்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். தயவு செய்து ஒவ்வொருத்தராக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கும்பலாக வந்தால் இங்கே கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ திரசால்புரம் பகுதி சார்பாக கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாவட்ட அவைத்தலைவர் அவர்களுடைய 80ஆம் ஆண்டு அகவை விழாவை கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் நாம் அனைவரும் மறுபடி கரவொலி எழுப்பி அன்னார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்கள்தான் என் மகிழ்ச்சி, நீங்கள்தான் என் வெற்றி வாகை. நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றித்திருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு 80 ஆண்டு காலம் இந்த பணியை திரு அவைக்காக தன்னை ஒப்படைத்து செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்கள் திரசால்புரம் பங்கின் சார்பிலும் எங்கள் திரசால்புரம் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பிலும் அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அமைகின்றோம். நன்றி. திரசால்புரம் சார்பாக தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். தந்தை அதை எடுத்துருப்பா. டேபிளில் வை அது அப்படியே டேபிளில் வைங்க. திரசால்புரத்தில் வந்திருக்கவங்களாம் வாங்க. ஜானு, இந்த டேபிள் எடுத்துரு ஜான். அப்படியா, இடைஞ்சலாக இருக்குன்னு பார்த்தேன். மாநிலம் சார்பா செம்பட்டு பங்கு சார்பாக ஜாக்லின், மணப்பாறை தொகுதி சார்பாக வாங்க. மணப்பாறை செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் வாங்க. ஏர்போர்ட் கலைஞர் நகர் பகுதி, ஏர்போர்ட் கலைஞர் நகர் பகுதி. நில்லுங்க, கேமரா ஃபோன் எடுக்கிறேன். அப்படி வாங்க வாங்க. ஏர்போர்ட் கலைநகர் பகுதியில் வருஷம் இல்லைங்க. கேமரா பாருங்கள். ஜஸ்டின் பின்னாடி கேமரா பிடிக்கிறாங்க. இவரை மறைக்கிறீங்க. எல்லாம் கவரப் ஆயிடுச்சா? இந்த ஓரத்தில் வந்து அவங்கவுங்க இடத்துல அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி நில்லு, வி ஷேப்பில் நில்லுங்க, அப்போ தான் எல்லோரும் கவரப் ஆகும். இன்னும் கொஞ்சம் 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 ஐயா கொஞ்சம் பின்னுங்க, கொஞ்சம் கொஞ்சம். வீடியோ ஓகே ஆகுதா? கவரப் ஆகுதா? தன்ராஜ் 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 பின்னு சும்மா சவுண்டு. ஒரே ஒரு பகுதி சார்பாக ஜேம்ஸ் மற்றும் ஒரே பகுதி செயலாளர் லூர்து, மலக்கோட்டை பகுதி சார்பாக வாங்க. மலக்கோட்டை பகுதி சிவரண்ண மாநில துணை அமைப்பு செயலாளர் பாஸ்டர் சாம்ராஜ் அவர்கள் தலைவர் அவர்களை வாழ்த்துகிறார்கள். கொஞ்சம் கைத்தட்டுவோமே, யாருமே கைத்தட்ட மறந்துட்டோம். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். மாநில இளைஞரணி செயலாளர் திருமதி எஸ் அடைக்கல்ராஜா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். திருச்சி மேற்கு தொகுதி செயலாளர் மாநில ஆர்சி துணை பொறுப்பாளர் இருதராஜ் அவர்களும் பொன்னாடி பொருத்தி கௌரவித்தார்கள். மாநில பொதுச் செயலாளர் இந்த திருமண நாள், அந்த நாளிலே அவர் கௌரவிக்கும் வகையில் மாநில இளைஞர் செயலாளர் எஸ் அடைக்கல்ராஜா அவர்களும் மாநில துணை அமைப்பு செயலாளர் போதகர் சாம்ராஜ் அவர்களும் திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் அன்னையன்டின் அவர்களும் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறார்கள். அடுத்தது யாருக்கு? கல்யாண நாள். சரி. தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்தின் பொருளாளர் ஞானப்பிரகாசம் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறார்கள். அவரை தொடர்ந்து தன்ராஜ் எல்லாத்தையும் உட்கார சொல்லுப்பா. அப்படியே எல்லாத்தையும் உட்கார சொல்ல ஞானப்பிரகாசம். இன்றைய நாளிலே ஒரு திட்டமிட்டு 8ஆம் தேதி நம்ம தலைவருக்கு மாவதாதர கூட்டம் வச்சு பிறந்தநாள் விளக்கணும் பிளான் பண்ணோம். 9 சரி சிஎம் ப்ரோக்ராம்னால 10ஆம் தேதி இன்றைக்கி மாற்றணும். ஆனால் இன்றைக்கி மாற்றினப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்முடைய மாவட்ட பொருளாளர் ஞானப்பிரகாசம் ஐயாவிற்கும் இந்த பிறந்த நாளிலே அவரையும் வாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவங்களும் வந்திருக்கிறாங்க. மாவட்டத்தின் கிறிஸ்தவ நலத்தின் மாவட்ட பொருளாளரும் மற்றும் டிஎல்சி திருச்சபையின் பொருளாளருமான பாசத்துக்குரிய ஞானப்பிரகாசம் அவர் கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததில்லை,
அப்படிப்பட்ட ஒரு இனிமையான மனிதர் கிறிஸ்துவ நல்லிணக்கத்துக்கு பொருளாளராக கிடைச்சதற்கு உண்மையிலே எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். அதோடு மட்டுமல்ல, டிஎல்சியில் இன்னும் அவர் கேன்வாஸ் பண்ணி நிறைய நிர்வாகிகளை நம்ம இயக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்காக அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரை வாழ்த்தும் வண்ணமாக முதலாக திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அவரை நாம் கௌரவிப்போம். பகுதி செயலெல்லாம் வாங்கப்பா. வீடியோ ஓகேவா? பொன்னாடை பொறுத்து கௌரவங்களை கௌரிங்க. நிற்கிறேன். எல்லாரும் அமருவோம். ஒரு 5 நிமிடம். ஆல்பர்ட் சார் எல்லாம் தண்டா எல்லாத்தையும் உட்கார சொல்லுப்பா. சார் உட்காருங்க, 2 நிமிஷம் உட்காருங்க. அப்படியே அவங்க சந்தா வசூல் பண்ணி இறந்தவங்களுக்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, இப்படி பல காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ ஏதோ புதுசாக ஒரு தங்க பெண்கள் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அதை ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்ல வந்திருக்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ப்ளீஸ். கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் மே மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் திருச்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர், மாவட்ட செயலாளர், பொருளாளர், இளைஞரணி, மகளிரணி மற்றும் பகுதி வாரியான அனைத்து இயக்க சொந்தங்கள் அனைவருக்கும் மணப்பாறை தொகுதி கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் மாலை நேர வணக்கத்தை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இயக்கத்தில் என்னை அறிமுகம் செய்து இந்த இயக்கத்தில் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்த மாநில இளைஞரணி அமைப்பாளர் அலெக்ஸ் ராஜா அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரால் அடையாளம் காட்டப்பட்டு மணப்பாறை தொகுதியில் தொகுதி செயலராக நியமிக்கப்பட்ட பின்னர் தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய
ஏற்றத்தாழ்வுகளை, பொருளாதார முன்னேற்றங்கள், கல்வி, சமூகம் போன்ற செயல்பாடுகளை கணக்கிட்டு பல்வேறு வகையில் நம் கிறிஸ்தவ மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். நாங்கள் தீவிரமாக பணியாற்றுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இன்று வரை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்ட செயலர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தொகுதி மக்களின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட மகளிருக்கு தையல் இயந்திரங்கள், அரசு தரும் உதவிகள், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை போன்ற அனைத்து பணிகளையும் செய்து வருகின்றோம். குறிப்பாக இந்த ஆண்டு தங்க பெண்கள் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். தங்க பெண்கள் யார் என்றால் கணவனை இழந்த விதவை பெண்களை, விதவை பெண்கள் என்று சொல்ல வேண்டாம், அவங்கள் தங்க பெண்கள் என்று பெயர் சூட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1200 தங்க பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சேலை வழங்கி தங்க ஆண்கள் என்று பெயரிட்டு மனைவியை இழந்தவங்களுக்கு கையில் சட்டையெல்லாம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு யாருமே இல்லாத வறுமையில் வாழக்கூடியவர்கள் மாதந்தோறும் 200 ரூபாய் உதவித்தொகையும் கொடுத்து வருகின்றோம் இன்று வரை. அந்த திட்டத்தில் செயல்படுத்துவதற்காக மென்மேலும் அவர்களுடைய இறப்புக்கெல்லாம் அவர்கள் தங்க பெண்கள் யாராவது இறந்து விட்டால் 3000 ரூபா அவங்க நல்லடக்க நிதியாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்து பார்க்க இயலவில்லை என்றால் இரத்த உதவி, பொருளாதார உதவிகள் எங்களால் இயன்ற உதவிகளை வாட்ஸ்அப் குழு மூலமாக உருவாக்கி வருகின்றோம். இப்படி பல்வேறு பணிகளை செய்து வரும் எங்களுக்கு பொருளாதார தேவை ஒரு முக்கியமாக கருதப்பட்ட காரணத்தினால் மணப்பாறையில் குளத்தலாம்பட்டி பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிறிஸ்தவ நலனை இயக்கமும் அவரோடு சேர்ந்து தங்க பெண்கள் திட்டத்திற்கு பொது நிதி உருவாக்கும் விதமாக நன்கொடை பரிசு சீட்டுகள் அளித்துள்ளோம். முதல் பரிசு 2 வீலர் ஆக்டிவா 2 வீலர் ஹோண்டா ஆக்டிவா 2 வீலர், 2ஆம் பரிசு தங்க நாணயம், 3ஆம் பரிசு எல்இடி டிவி, 4ஆம் பரிசு மிக்சி கிரைண்டர். இப்படி பரிசு திட்டங்களை உருவாக்கியிருக்கின்றோம். அந்த பரிசு கூப்பனுடைய ஒரு கூப்பன் விலை 100 ரூபாய் என எங்கள் பகுதியில் விற்பனை செய்து வருகின்றோம். இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு 10 லட்சம் ரூபாய். 10 லட்சத்தை திரட்டி இந்த மக்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி குழுக்களை பங்கு தந்தை தலைமையில் நடத்தி பரிசு பொருட்களை வழங்க இருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க சொந்தங்கள், மணப்பாறை தொகுதியில் இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு உதவிடும் வண்ணம் தங்களால் இயன்ற இந்த நன்கொடை ரசீது புத்தகங்களை எங்களிடம் பெற்று நிதியை எங்களுக்கு நன்கொடையாக மற்றவர்கள் வசூல் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசு விழுந்தால் அது உங்களுக்கு, பரிசு விழவில்லை என்றால் அது தங்க பெண்களுக்கு என்று மனதோடு நீங்கள் பணியாற்ற வேண்டுமாய் மாவட்ட மாநில நிர்வாகிகளின் சார்பாக அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டே விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவரும் மேடைக்கு வாங்க. ஞானப்பிரகாசம் ஐயா நீங்கள் வாங்க, லூர்து வாங்க. இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற எல்லோரும் வாங்க. நாம் கேக் வெட்டி மகிழ்ந்து நாம் உணவருந்து செல்வோம். தங்க பெண்கள் பொது நிதி உருவாக்கும் திட்டத்தின்
பரிசு குழுக்கள் புத்தகத்தினை மணப்பாறை தொகுதி சார்பாக மணப்பாறை தொகுதி செயலாளராகிய நானும், வையம்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் தாமஸ் அற்புதராஜ், மத்திய ஒன்றிய செயலர் மரியராஜ், மணப்பாறை ஒன்றிய செயலர் தாமஸ் பெர்னாண்டோ, மகளிரணி ஜோஸ்பின் இருதயமேரி, இளைஞரணி செயலர் டார்வின் ராஜா, நாங்கள் அனைவரும் இணைந்து மாவட்ட செயலாளரிடம் இந்த புத்தகத்தினை வழங்குகின்றோம். மொத்தமாக அப்படியே என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க, செல்லில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. ஜஸ்டின் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? ஒன்றே இருக்கா ஜஸ்டின்? உட்காரு 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 உட்காரு. பாஸ்கோ வா பாஸ்கோ. அப்படியே உட்காரு உட்காரு உட்காரு. திருச்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாநில பொறுப்பாளர் அனைவருக்கும், மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், வார்டு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் திருச்சி கிழக்கு மாவட்ட சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய 80வது பிறந்தநாளும் ஐயா பொருளாளர் ஞானப்பிரகாசம் ஐயா எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும், இருந்தாலும் லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செஞ்சிட்டோம். நன்றி ஆண்டவருக்குடையது. அடுத்தது லூர்து, அவர் எங்களுடைய கூடவே இருக்கிறார். எங்களுக்கே சரியாக தெரியல பிறந்தநாள் எப்போன்னு, ஆனால் அவரே வந்து எங்களுக்கு நினைவுபடுத்தினார் என்னுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த அண்ணன் வந்து கல்யாண நாள் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இன்றைக்கு கல்யாண நாள். அது எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும், இல்லைன்னா கொஞ்சம் கிராண்டாக செஞ்சுருப்போம், லேட்டாக தான் தெரியும். எங்களுக்கு ஒரே குறிக்கோளை 80வது பிறந்த நாள் அவைத்தலைவர் அவருடைய நினைவு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்று சேர்ந்தது. அதுக்கப்புறம் இதை ஏற்பாடு பண்ணோம். இனி வருங்காலத்தில் எங்களுக்கும் இந்த பிறந்த நாளை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கொண்டாட ஆசைப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து இந்த 26ஆம் தேதி மாவட்ட செயலரோட பிறந்தநாள். அதை சீரும் சிறப்புமாக மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக செய்ய நம்ம முயற்சி எடுப்போம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த இயக்கத்தை வளர்க்குறதுக்கு உங்களால் முகுந்த வளர்ச்சியடைய கொஞ்சம் முயற்சி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிர்வாகி போடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நிர்வாகியோடைய லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 17ஆம் தேதி மீட்டிங்கில் சப்மிட் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு தொகுதி செயலாளர், பகுதி செயலாளர்கள் கட்டாயம் அவருடைய லிஸ்ட்டை மாவட்ட செயலாளர்கிட்ட கண்டிப்பாக கொடுத்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர், கிழக்கு தொகுதி செயலாளர் 2 பேரும் சேர்ந்து மாநில பொதுச் செயலாளருக்கு முன்னாடி போது கொஞ்சம் கை தட்டுவோமே. இறுதியாக நன்றி ஜெபம் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இதுவரை செய்தவும் செயல்களுக்காக இயேசுவே உமக்கு சோத்ரா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. இறைவா உமக்கு சோத்ரா. இதுவரை செய்தவும் செயல்களுக்காக இறைவா உமக்கு சோத்ரா. இயேசுவே உமக்கு சோத்ரா. தனிமரமாக இருந்த எங்களை கனிமரமாக மாற்றிய உம்மை திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்க பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்க பாடுவேன் நன்றி. இதுவரை செய்தவும் செயல்களுக்காக இறைவா உமக்கு சோத்ரம். இயேசுவே உமக்கு சோத்ரம். பரலோக தகப்பனே, திரியேக தேவனே, 10/5/2025 இந்த மாலை விளக்காய் துதிக்கிறோம். தமிழகத்தில் கிறிஸ்தவ நலன இயக்கத்தை தொடங்கி இதை சிறப்பாக மட்டும் ஆசீர்வதித்து வருகிறீர். இதை தொடங்குவது காரணமாக இருந்த எங்கள் தொகுதி எம்எல்ஏ தலைவர் இனிகோ எதிராஜ் அவளுக்காய் துதிக்கிறோம். அவளுக்காய் நன்றி சொல்கிறோம். அவருடைய பணிகளெல்லாம் சிறக்க வாழ்த்துகிறோம். அவருடைய காரியங்களெல்லாம் வாய்க்க செய்யும். இன்றைக்கு விசேஷமாக 80வது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஐயா ஜேக்கப் அவர்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் திருமண நாள் நினைவுகிற எங்களுடைய செயலாளர் ஆண்டவரே
ஜேபி அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். அவ்விதமாக பொருளாளர் ஞானப்பிரகாசம் அவர்களையே நாங்கள் வாழ்த்துகிறோம். வளர்ந்து செழித்து பூத்து காய்த்து இந்த இயக்கத்துக்கும் திருச்சபைக்கும் ஆண்டு தேசத்துக்கும் ஆசீர்வாதம் மாற்ற ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை நிர்வகித்து பொறுப்படுத்த நடத்துகிற செயலாளருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வளரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு பண்ண செய்திருக்காங்க. கண்டிப்பாக பொறுமையாக சாப்பிட்டு போங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இந்த உணவு வந்து நம்முடைய அவைத்தலைவர் நானே சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. நாம் அவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் சாப்பிட்டு போவோம். எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க.